ரெண்டு தலை பேய். கோபாலபுரம் என்கிற ஒரு அழகான ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாருமே விவசாயம் பண்ணித்தான் அவங்களோட வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரோட கிழக்கு திசையில மூங்கில் செடிங்க நிறையவே இருக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். காத்தாலில மட்டும் ஜனங்க அந்த பக்கம் நிறையவே நடமாடுவாங்க. ஆனா இருட்டான பிறகு யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்பவே பயம். அதே ஊர்ல ருத்ரா என்கிற ஒரு பையன் அவனோட தாத்தா கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தான். அவனோட சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டதால தாத்தா தான் அவனை வளர்க்கறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட 2 மாடுகள் இருந்தது. அந்த மாடுகளை வச்சு அவங்க ஊர்லயே பால் வியாபாரம் பண்ணுவாங்க. அப்படியே அவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. அப்ப ஒரு நாள் உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க மாடுகளுக்கு. அப்ப 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னா, தாத்தா நிஜமா அப்படி அங்க என்னதான் தாத்தா இருக்கு? மக்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப எதுக்கு ருத்ரா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கதான் தாத்தா கேட்டேன், வேற எதுக்கும் இல்ல. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு பயங்கரமான பேய் இருந்துச்சு. அந்த பயங்கரமான பேய இந்த ஊரை விட்டு ஓட்டுறதுக்காக ஒரு சுவாமிஜி வந்தாரு. அவர் அந்த பயங்கரமான பேய அடக்கி ஒரு இடத்துல புதைச்சிட்டாரு. அப்படியே தாத்தா? நீங்க அந்த பேய பாத்திருக்கீங்களா தாத்தா? அந்த அளவுக்கு தைரியம் யாருக்கும் இல்ல ருத்ரா. அந்த பேய பத்தின விஷயம் நம்ம ஊர்ல இருக்கிற சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். நீயும் கூட அந்த பேய பத்தி எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதப்பா. அப்படி தாத்தா அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை ருத்ரா கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் ருத்ரா அங்க இருந்து கிளம்ப போறான். அந்த நேரத்துல தாத்தா அவனை நிறுத்தி, ருத்ரா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோப்பா. தப்பி தவறி கூட அந்த பேய எதிர்பார்த்துறாதப்பா. ஏன்னா அது சாதாரண பேய் இல்லப்பா, அது ரெட்டத்தலை பேயி. அத கேட்டதும் ருத்ரா ரொம்பவே ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அந்த நேரத்துல சரி அப்படின்னு அவன் தலையாடுறான். அப்புறம் அவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போய் எல்லா வீட்டுக்கும் அவன் பால் ஊத்த ஆரம்பிக்கிறான். ஆனா ருத்ராவோட மனசுல மட்டும் தாத்தா சொன்ன எல்லா விஷயமும் ஓடிக்கிட்டே இருந்தது. அட, நான் என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா தாத்தா என்ன ரெட்டத்தலை பேய் இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு ருத்ரா யோசிக்கிறான். இப்படியே காலம் கொஞ்சம் கடந்து போயிடுது. அவன் அவனோட மாடுகளை கூப்பிட்டுக்கிட்டு தோட்டத்து பக்கம் போறான். ரொம்ப நேரம் அந்த மாடுங்க தோட்டத்து பக்கம் மேஞ்ச பிறகு அவ்வளவு வெளிச்சமா இருந்த அந்த இடம் சடனா இருட்டாக ஆரம்பிக்குது. ரொம்ப காத்தடிக்க ஆரம்பிக்குது. அங்க இருந்த மாடுகள் எல்லாம் ரொம்பவே பயந்து போகுது. அந்த நேரத்துல ருத்ரா இப்படின்னு யோசிக்கிறான். அட, என்னடா வானிலை இது? எப்ப எப்படி மாறுதுனே தெரியல. இப்ப மழை வரும் போல இருக்கே. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போயாகணுமே. அப்புறம் ருத்ரா அங்க இருந்து அவனோட மாடுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்குன்னு அவனோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அப்படி எல்லா மாடுங்களையும் மாட்டு கொட்டகையில கட்டி போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இடி மழை ஆரம்பிக்குது. அப்புறம் தாத்தாவும் அவனும் 2 பேரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன தாத்தா, நிறைய மழை வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி மழையை நான் பார்த்ததே இல்லையே. ஆமாப்பா ருத்ரா, நான் கூட இவ்ளோ மழைய பார்த்ததே இல்ல. இத்தனை வருஷ வாழ்க்கையில இவ்ளோ மழைய நான் இப்பதான் பாக்குறேன். சரிங்க தாத்தா, உங்களுக்கு அந்த ரெட்டத்தலை பேயை பத்தி என்னெல்லாம் தெரியும் தாத்தா? அப்ப ருத்ரா அந்த விஷயத்த பத்தி ரொம்பவே ஆர்வமா கேக்குறான். அப்ப தாத்தா, அப்ப அந்த ரெட்டத்தலை பேய்னா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பயம். அந்த ரெட்டத்தலை பேயை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு அப்ப எல்லாருமே நம்பினாங்க. அந்த ரெட்டத்தலை பேய் இருக்கிற இடத்துக்கு போகணும்னாவே எல்லாரும் பயந்து சாவாங்க. அப்புறம் அந்த பேய்க்கு என்னாச்சு தாத்தா? ருத்ரா அப்படின்னு கேக்குற நேரத்துல வெளியே ரொம்பவே மழை வர ஆரம்பிக்குது. அப்ப சடனா கரண்ட் போகுது. அதே மாதிரி ராத்திரி எல்லாம் மழை வர ஆரம்பிக்குது. மறுநாள் காலையில அவன் வெளியே எந்திரிச்சு வந்து பாக்குறான். மாட்டு கொட்டகை கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஆனா அவனோட மாடுகளுக்கு எதுவும் ஆகாததால அவன் கொஞ்சம் சந்தோஷப்படுறான். அதுக்குள்ள என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தாத்தா பயந்துகிட்டே அங்க ஓடி வந்து பாக்குறாரு. அப்ப அவன் சொல்றான், ருத்ரா, என்னாச்சுப்பா? கவலைப்படாதீங்க தாத்தா, ராத்திரி பெஞ்ச மழைக்கு கொட்டைக்கெல்லாம் விழுந்துருச்சு தாத்தா. ஐயோ, இப்ப என்ன பண்றது ருத்ரா? தாத்தா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தாத்தா. நான் இப்பவே ஊருக்குள்ள போய் ஏதாவது உதவி கிடைக்குமான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு ருத்ரா தாத்தா கிட்ட பேசிட்டு அவனோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுறான். ரொம்ப நேரம் ஊரெல்லாம் தேடி பாக்குறான். எங்கே அவனுக்கு மரம் கிடைக்காததால அவன் ஊருக்குள்ள இருக்க அந்த மூங்கில் செடி பக்கமா அவன் சைக்கிள்ல போறான். அப்ப அங்க நிறைய மூங்கில் செடிங்களை பார்த்து அவன் மனசுக்குள்ள இப்படின்னு யோசிக்கிறான். இந்த இடத்துல நிறைய மூங்கில் இருக்கு. இந்த மூங்கில மட்டும் எடுத்துட்டு போய் கொட்டகை போட்டோம்னு வையே, கண்டிப்பா ரொம்ப வருஷத்துக்கு தாங்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ இங்க இருந்தா இந்த மரங்களை கட் பண்ணிட்டு போக முடியாது. இருட்டான பிறகு வந்து இத கட் பண்ணிட்டு போனா யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்ச ருத்ரா அங்கிருந்து கிளம்பிடுறான். அங்கிருந்து போன பிறகு அன்னைக்கு ராத்திரி அவங்க தாத்தா தூங்குற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்த ருத்ரா ராத்திரி அவர் தூங்கின உடனே அங்கிருந்து அந்த மரங்களை கட் பண்றதுக்காக கிளம்பிடுறாரு. அப்படி ருத்ரா தனியா கிழக்கு பக்கம் இருக்க அந்த மூங்கில் செடி கிட்ட போறான். அங்க நிலைமை ரொம்பவே அமைதியா இருக்கும். அப்ப கூடாரி கையில வச்சிட்டு இருந்த ருத்ரா இப்படின்னு நினைக்கிறான். அட, எல்லாரும் இந்த இடத்த நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல எதுவுமே இல்ல. அப்புறம் அங்க அவ்வளோ பெரிய பெரிய செடிங்களை பார்த்த ருத்ரா அந்த செடிங்க நடுவுல நடந்து போறான். அவ்வளோ பெரிய பெரிய செடிங்களை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதே நேரத்துல ருத்ராக்கு அங்கிருந்து ஏதோ விசித்திரமான சத்தங்க கேக்குது. ஆனா ருத்ரா அது எதுவுமே கண்டுக்காம அந்த மூங்கில் செடிகளை வெட்டலாம் அப்படின்னு நடந்துகிட்டு முன்னாடி போறான். அப்ப அங்க ஒரு செடி ரொம்ப பலமா இருக்கிறது அவன் கண்ணுக்கு தெரியுது. அத வெட்டலான்னு போகும்போது ஏதோ தாயத்துங்க அதுக்கு கட்டி இருக்கிறது அவன் பாக்குறான். அதெல்லாம் அவன் கண்டுக்காம அதே மரத்தை மறுபடியும் வெட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப சடனா அவனுக்கு கத்துறது கேக்குது. அப்ப அவன் ஷாக் ஆகி எல்லா பக்கமும் என்னன்னு திரும்பி பாக்குறான். அந்த நேரத்துல அவனுக்கே தெரியாம வேர்க்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சுத்தி முத்தி எதுவும் இல்லாததால மறுபடியும் அவனோட வேலைய பார்க்க அவன் ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் சீக்கிரமா அவன் பயத்துல வெட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கட்டிட்டு அத தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்புறம் அவன் அங்கிருந்து போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த தாயத்துல இருந்து ஏதோ வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அதுல இருந்து ஒரு பேய் வெளியே வருது. அந்த 2 தலை பேய் சுத்தி முத்தி பாக்குது. எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. என்னால இத நம்ப கூட முடியல. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? யாரு நம்மள விடுதலை பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த இந்த பேய்களுக்கு ருத்ரா நடந்து போற சத்தம் கேக்குது. அது ரெண்டுங்களும் அங்கிருந்து பறந்து போய் யாருன்னு பார்க்க போகும்போது ருத்ரா அந்த பக்கமா சைக்கிள் ஓட்டிட்டு போய்கிட்டு இருப்பான். அதே நேரத்துல பேய் அவன் முன்னாடி வந்து அவன்கிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும். ருத்ரா பயப்படுறத பார்த்த அந்த பேய்ங்க ரொம்ப சந்தோஷத்துல சிரிக்க ஆரம்பிக்குதுங்க. அதோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஆனா அங்கிருந்து வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருந்த ருத்ரா சடனா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். அப்ப அந்த பேய் அங்கிருந்து மாயமாயி ருத்ரா முன்னாடி வந்து நிக்குது. ஐயோ பேய், யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! எதுக்குடா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. உன்னை எப்படி கொல்றன்னு பாரு அப்படின்னு அந்த பேய் பேசிட்டு இருக்கும்போது ருத்ரா ரொம்பவே பயந்து போறான். ஆனா இந்த 2 தலை பேய பத்தி ஊரு ஜனங்களுக்கு எப்படியாவது சொல்லி ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்புறமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்புறம் அந்த 2 தலை பேய் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடும். ஆனா அது அர்த்தராத்திரி ஆனதால வெளியே யாருமே இருக்க மாட்டாங்க. ருத்ரா மட்டும் கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். கரெக்டா அவன் வீட்டுக்குள்ள அவன் போற நேரத்துல அந்த பேய் வந்து அவன் முன்னாடி நிக்குது. அப்படி பயந்துட்டு இருந்த ருத்ரா முகத்தை புடிச்சுக்கிட்டு அவன் கண்ணுக்குள்ள பாக்குது. அப்ப ருத்ரா சரியா ஒரு சிலையாக மாறிடுறாரு. நான் என் முதல் பலியை ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் இப்படியே மாற போறாங்க. யாரையும் விட மாட்டேன். எல்லாரையும் இப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 தலை பேய் அங்கிருந்து மாயமாயிடுது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எல்லாருமே அந்த சிலை இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க பார்த்து தாத்தா கூட ரொம்பவே கவலைப்படுறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. பாவம் சின்ன புள்ள, அவனை யார் இப்படி மாத்துனாங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ இதெல்லாம் மர்மமா தெரியுது. அப்ப அங்க இருக்க ஜனங்கெல்லாம் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு என்னென்னமோ பேசுறாங்க. அப்ப தாத்தா சொல்றாரு, இது எல்லாமே அந்த 2 தலை பேயோட வேலை தான் அப்படின்னு. அது கேட்டதோ ஊரு ஜனங்க எல்லாருமே ரொம்ப மௌனமா என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுடுறாங்க. ரொம்ப பயப்படுறாங்க. ஆமா, இதெல்லாம் பண்ணது அந்த ரெட்டத்தலை பேய் தான். அந்த பேயை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்கெல்லாம் சிலையா மாறிடுவாங்க. அப்படின்னா இவனை இப்படி மாத்துனது அந்த பேய் தானா?
யாரும் கவலைப்படாதீங்க. நீங்க யாரும் அந்த ரெட்டத்தலை பேய் கண்ணில் படாதீங்க. கண்ணில் படாத வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் அந்த பேய்க்கு பயந்து போய் யாருமே எக்காரணத்து கொண்டும் அவங்களோட வீட்ல இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு டிசைட் பண்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்களோட வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஊரே ரொம்பவே அமைதியா மாறிடுது. அப்படியே நேரம் கடந்து இருட்டாக ஆரம்பிக்குது. ஆனா 2 குடிகாரனுங்க அன்னைக்கு குடிக்காக வீட்ல இருந்து வெளியே வரானுங்க. அப்ப இந்த பேய் பத்தி பேசிக்கிட்டே போறாங்க. அட, ஊருக்குள்ள என்னென்னமோ சொல்றானுங்க. பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. வாடா, நம்ம 2 பேரும் குடிச்சிட்டு ராத்திரி இங்கே தங்குவோம். ஆமாடா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். என்ன சொல்றாங்க பாத்தியா? அந்த பேய் பார்த்தாவே சிலையா மாறிடுவாங்களாமா. பைத்தியக்கார ஜனங்க. நம்ம முன்னாடி அந்த பேய் வந்துச்சுன்னு வையே, அந்த பேய்க்கு இருக்குப்பா இன்னைக்கு. இவங்க 2 பேரும் அந்த பேய் பத்தி பேசுறது அந்த 2 தலை பேய் தூரமா ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு பலி கிடைச்சிருச்சு. நான் எதுக்கு இங்க காத்துக்கிட்டு இருக்கணும்? போறேன். அவங்கள என்ன பண்றேன்னு பாரு. அப்புறம் அந்த 2 தலை பேய் அவங்க பின்னாடியே போக ஆரம்பிக்குது. அப்படி அவங்க கொஞ்ச தூரம் போன பிறகு அவங்களுக்கு ஏதோ சிரிப்பு சத்தம் கேட்டு அவங்க 2 பேரும் என்னன்னு திரும்பி பாக்குறாங்க. அவங்க பின்னாடி அந்த பேய பார்த்த உடனே அவங்க 2 பேரும் ரொம்ப பயந்து போறாங்க. அப்ப அந்த பேய் உடனே அவங்க கண்ணுக்குள்ள பார்த்து அவங்க 2 பேரை கூட சிலையா மாத்திடுது. இன்னையில இருந்து நீங்க இனிமே இப்படிதான் இருக்கணும். இன்னும் நிறைய பேர் இப்படி மாற போறாங்க. அப்புறம் மறுநாள் ஊரு ஜனங்க இது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ஒரு மரத்து கீழே வந்து இத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் கண்ணுக்குள்ளவும் உயிர் பயம். அது மட்டும் இல்லாம இதுக்கு எல்லாமே ருத்ரா பண்ண வேலை தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது கேட்ட உடனே தாத்தாக்கு கூட ரொம்பவே மனசு வலிக்குது. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. இவங்களுக்கும் இப்படி ஆயிடுச்சு. பெரியயா, இப்ப நம்ம என்னதான் பண்றது? நம்ம எல்லாரும் பெரிய பிரச்சனையில இருக்கோம். அந்த பேய் கண்ணால பார்த்தாவே சிலையா மாறி போறாங்க இல்லையா? இதுக்கு எந்த ஒரு தீர்வுமே இல்லையா? பரிஷ்காரம் ஏன் இருக்காது? ஒரே பரிஷ்காரம் தான் இருக்கு. யாருமே அந்த பேயோட கண்ணில் பற்றவே பற்றாதீங்க. எல்லாரும் ஊரை விட்டு போங்க. அங்க இருக்கவங்க ருத்ரா தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்ப தாத்தா இப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாரு. நீங்க யாரும் எங்கேயும் போக வேண்டாம். எனக்கு கொஞ்ச காலம் டைம் கொடுங்க. என் பேரந்தா இதுக்கு முதலா பலியானா நான் இதை தீர்த்து வைக்கிறேன். அப்புறம் அந்த தாத்தா அங்க இருந்து கோவமா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன பிறகு அவரு உட்கார்ந்து அந்த பேயை எப்படி அழிக்கிறது அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இருட்டான உடனே அந்த 2 தலை பேய் ஊருக்குள்ள வருது. அங்க ஜனங்க யாருமே அது கண்ணுக்கு தெரியாததால அது ரொம்பவே கோவமா அங்க இருந்த சில கடைகளை எல்லாத்தையும் நாசம் பண்ண ஆரம்பிக்குது. இப்படி கொஞ்ச நாள் கடந்து போகுது. ஒரு அமாவாசை ராத்திரி அன்னைக்கு அந்த 2 தலை பேய் ஊருக்குள்ள நடமாடிக்கிட்டு இருக்கு. அப்ப கொஞ்ச நாளாவே ஒரு மனுஷங்க கூட பார்க்க முடியலையே. கவலைப்படாத, கண்டிப்பா யாராவது கிடைப்பாங்க. அதே நேரத்துல ருத்ராவோட தாத்தா கண்ணை கட்டிக்கிட்டு கையில ஒரு பேக வச்சுக்கிட்டு அங்கிருந்து நடந்து போய்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல அந்த 2 தலை பேய்ங்க அவரை பார்த்து கேவலமா சிரிக்க ஆரம்பிக்குதுங்க. ஏய் கிழவா, சரியான நேரத்துல வந்திருக்க. யாருப்பா அதை பேசிக்கிட்டு இருக்கிறது? நான் தான்டா ரெட்டத்தலை பேய். இப்ப நீ சிலையா மாற போற. ஒழுங்கு மரியாதையா கண்ணை தர. அப்படி அந்த பேய்ங்க அவரை ரொம்பவே பயம்புறுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணுதுங்க. ஆமா, இது எல்லாத்தையும் நீ எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க கிட்ட இருந்து உனக்கு அப்படி என்ன வேணும்? என்ன இத்தனை நாளா கட்டுப்படுத்தி வச்சிங்க இல்லையா? அந்த பகையை நான் உங்ககிட்ட தான் தீத்தாகணும். நான் உங்க எல்லாரையும் சிலையா மாத்த போறேன். அது கேட்டதும் தாத்தா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சிரிக்கிறத பார்த்து பேய்ங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, அப்படி இல்லப்பா. நீ என்னமோ பகைய தீக்கிறன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா உன் முகத்தை பார்த்தா எல்லாருமே சிலையா மாறிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீ யோசிச்சு பார்த்திருக்கியா? என் முகத்தை பத்தி நான் எதுக்கடா யோசிச்சு பார்க்கணும்? என் முகம் நல்லாதான் இருக்கு, அது எனக்கே தெரியும். எனக்கு தெரியும் நான் சொல்றதெல்லாம் நீ நம்ப மாட்ட அப்படின்னு. நீயே உன் முகத்தை பாரு, அப்புறம் நீ சொல்லு உன் முகத்தை யார் பாப்பாங்கன்னு. ஏய், நீ சொல்ற மாதிரி நான் எதுக்கடா பண்ணணும்? நீ இது வரைக்கும் உன் முகத்தை பார்த்ததே இல்லதானே? உன் முகத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு தாத்தா இன்னுமே சிரிக்கிறாரு. அந்த நேரத்துல தாத்தாக்கு இன்னுமே கோவம் வர ஆரம்பிக்குது.
அப்ப அந்த பேய் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு தாத்தாவை கேட்ட உடனே தாத்தா பேக்ல இருந்து ஒரு கண்ணாடியை எடுத்து கொடுக்கறாரு. இங்க இருக்கிற கண்ணாடியில நீயே உன் முகத்தை பாரு, நீ எப்படி இருக்க நீயே பார்த்து சொல்லு. தாத்தா சொன்னபடியே அந்த 2 பேய்களும் அவர்கிட்ட இருந்த அந்த கண்ணாடியை வாங்கிக்கிட்டு அந்த கண்ணாடியில அவங்களோட முகத்தை பார்த்துக்குதுங்க. அந்த கண்ணாடியை பார்த்த உடனே அந்த பேய்ங்க 2மே ஒரு சிலையா மாறி போகுதுங்க. அப்படி அந்த பேய்ங்க முழுசா சிலையா மாறின பிறகு தாத்தா அவரோட கட்டை கழட்டிட்டு பாக்குறாரு. இன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சு. ஆனா என் பேரனோட உயிரை நான் மறுபடியும் எப்படி எடுத்துட்டு வருதுன்னு எனக்கே தெரியும். அப்படின்னு அந்த தாத்தா சொல்லி சிலையா இருக்க அந்த பேயோட கண்ணை அவரு கத்தியால கட் பண்ணி எடுத்துக்கிறாரு. அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு அவரு ஊரை விட்டே கிளம்பி போயிடுறாரு. அவரு எங்க போறாரு, என்ன பண்ண போறாரு? செத்து போன ருத்ரா எப்படி மறுபடியும் உயிரோட வர போறான்? இவரு என்ன பண்ண போறாரு? For more horror stories, please subscribe our channel.